அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமையப் போகுதுங்க. நீங்கள் நினச்ச காரியங்களும் நடக்க போகுது. நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான்னு சொல்கிறாங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மிகவும் கூர்மைத்தன்மை வாய்ந்தவராகவும் தர்க்க சிந்தனை படைத்தவராகவும் இருப்பாருங்க. அவரோட அதிபதியாக பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நுண்ணிப்பாக பார்த்து செயல்பட்டு அதில் வெற்றி அடைய போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. தொழில் மற்றும் நிதி ரீதியான விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றமும் மன உறுதியும் அதிகரிக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் பணி சுமை இருந்தாலும் கூட உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் இதை மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. பணவரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை நிலவ போகுதுங்க. புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியே தரப்போகுது. உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கின்ற இந்த ஆணி மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. ஜீவஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனால் எடுக்கும் வேலைகளை எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நேற்ற காரியமும் உங்களுக்கு அனைத்துமே நடக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் படிப்படியாக விலக போகுதுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுய தொழில் செஞ்சுட்டு வரீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போக போகுதுங்க. தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. பெரிய நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியாளர்களோட ஆதரவு அதிகமாக கிடைக்க போகுதுங்க. வசதி வாய்ப்பும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்களுடைய அஷ்டமாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயாக இருக்கார். அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகளும் உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தும் உயரப்போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக விலக போகுதுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினரோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. வேலை பார்க்கும் இடத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. திருமண வயசில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வரன் வந்து சேர்ந்து குவிய போகுதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரப்போது. விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் அக்கறை அதிகரிக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19, 23, 28. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. உங்களுக்கு அப்படியே லட்சுமி நரசிம்மரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நரசிம்மரை போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச காரியங்களும் அனைத்துமே தடையில்லாமல் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஸ்தம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் நல்ல முன்னேற்றமான நாட்களாகவே அமைய போகுதுங்க. ராசிநாதன் புதன் ஜூலை 9 முதல் உடைய கனவுகளை நனவாக்க போகிறாரு. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க. கேட்ட இடத்திலிருந்து பணமும் வந்து சேரப்போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து சேரப்போகுதுங்க.
லாபகுருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கைகூட போகுது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனியால் ஏற்பட்ட நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக விலக போகுது. உங்களுடைய தன குடும்பாபதியும் பாக்கியாபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுதுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்க போகுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க. குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகுது. பெண்களுக்கு நிம்மதியான நிலை உருவாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலக போகுதுங்க. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் படிப்படியாக குறைய போகுது. குடும்பத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா புதிய ஆதாயம் அதிகரிக்க போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடியே வேலையும் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் படிப்பின் மீது அதிக கவனம் வரப்போகுதுங்க. உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20, 23, 29ங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் பார்த்த சாரதியை வழிபட வாழ்வில் நன்மையே உண்டாகுங்க. அடுத்து சித்திரை 1, 2ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுதுங்க. ஆத்மகாரகன் சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பதவியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. உடைய செல்வாக்கும் உயரப்போகுது. நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் சேரப்போகுதுங்க. தினப்பணியாளர்களாக வேலை பார்த்து வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை நிரந்தரமாக போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரப்போகுதுங்க. வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு உரிய அனுமதியும் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய சப்தமாதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் 3, 5, 7 இடங்களையும் பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்க போகுதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட போகுது. எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு இழுப்பறியாக இருந்த நிலை மாறப்போகுதுங்க. நினைத்ததை சாதிக்கும் அளவிற்கு உங்களுடைய நிலையும் உயரப்போகுது. பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்க போகுது. சப்தமஸ்தானத்தில் கண்டக சனியால் சஞ்சரித்து வரக்கூடிய சனியால் ஏற்பட்டு வர பாதிப்புகள் படிப்படியாக விலக போகுது. நட்பு வட்டம் விரிவடைய போகுது. தம்பதிக்குள் இணக்கமான நிலையும் உண்டாக போகுதுங்க. யோகக்காரகன் ராகு பார்த்தீங்கன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நோய் நொடிகளில் இருந்து விடுபட போகிறீங்க. எதிர்ப்பும் உங்களுக்கு விலக போகுது. இழுப்பறியாக இருந்து வந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயரப்போகுது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தேவையற்ற பணம் வந்து கொண்டு தான் இருக்குது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் உண்டாக போகுதுங்க. அப்படின்னாலும் எதிர்வரும் பிரச்சனைகளை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் இருக்க போகுதுங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக குறைய போகுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மனை வழிபட எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. இந்த மாதத்தோட முற்பகுதியில் சில சங்கடங்கள் குடும்பத்தில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிலிருந்து மீண்டும் வரப்போகிறீங்க. உங்களுடைய பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லதுங்க. குடும்பத்தில் சுமூகமான நிலையே காணப்பட போகுது. இருந்தாலும் சகோதரியோட குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட போகுதுங்க. நண்பர்களோட வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. திட்டமிட்டு காரியம் செய்தாலும் செலவுகள் கைமீறி போவதை தடுக்க முடியாதுங்க.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை கொண்டு வரக்கூடியதாக எதுவுமே இல்லை. வீட்டு தேவைகள் அதிகரிப்பதால் மின்சார பொருட்கள், மின்னணு சாதனங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உறவினர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை காரணமாக வெளி மாநிலங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் சில பேர்த்துக்கு உண்டாகலாம். பிள்ளைகளோட படிப்புக்காக அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதவியை நாடும் நிலை உண்டாக போகுதுங்க. நண்பர்களோட உதவி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகரித்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கவனமாக வேலை பார்ப்பது மிக மிக நல்லது.